நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இது ஒரு ரேர் ப்ராடக்ட்டு. 90ஸ்லேருந்து, அதாவது 80s 90s மாடல் இது இல்லைங்க. ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன் நான். ₹1 காயின் போட்டு நம்ம வந்து பேசுவோம். 90s கிட்ஸாக இந்த வால் ரேடியோ மட்டும். ஸோ இந்த 2 பிலிப்ஸ் ரேடியோவுமே வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 2 ரெக்கார்ட் பிளேயர் இருக்குது. ஒன்று ஆம்பிளிஃபையரோடு வரும், ஒன்று வந்து பிலிப்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் இது. இதுவும் ஒரு பழைய மாடல் பைனாகுலர் தான். ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் தம்ப்லைனை பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. நண்பர்களே, இது ஒரு சேல்ஸ் வீடியோ. என்னுடைய ஒரு சின்ன விண்டேஜ் கலெக்ஷனை வந்து நான் சேல்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஒரு சில காரணங்களுக்காக இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நான் சேல்ஸில் கொடுக்குறேன். இந்த பொருட்களுடைய என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது, அது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க, இன்ட்ரெஸ்ட் பர்சன் வந்து என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பேனசானிக் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. டேப் ரெக்கார்டும் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் வந்து ரேடியோவும் ஒர்க் ஆகுதுங்க. எஃப்எம் இருக்குது அதில். அப்புறமா இந்த வீடியோகான் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல ஒரு கலெக்டபிள் ஐட்டம். 90ஸ்லேருந்து, அதாவது 80s 90s மாடல் இது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஆர்எஃப் மாடல் இது. ஸோ ஆர்சிஏ போர்ட்லாம் இல்லை அதுக்கு. ஸோ நம்ம கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் அந்த சாலிடரும் ஒர்க் ஆகும். அந்த 3rd ரோவில் இருக்கிற சாலிடர் மட்டும் ஒர்க் ஆகாதுங்க. ஸோ ஆசிட்டிஸ் கண்டிஷனில் என்னென்னலாம் கண்டிஷனில் இருக்கோ அப்படியே தான் வந்து இருக்கிற கண்டிஷன் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நீடு இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஒரு சைக்கிள் லேம்ப் மாதிரி. இந்த டைனமோ லேம்ப் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணெண்ணெயில் யூஸ் பண்ணி ஒரு சைக்கிள் லேம்ப்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து இது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இது ஒரு ரேர் ப்ராடக்ட்டு, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. இந்த லேம்ப்பு கீழே ஒரு சின்ன டேங்க் இருக்குங்க. அந்த டேங்க்கில் தான் வந்து ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா சைடில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொளுத்தணும்னு வச்சிங்களேன், அழகாக இது வந்து ஒரு லைட் மாதிரி எரியுங்க. ஸோ அப்போல்லாம் வந்து சைக்கிளுக்கு வந்து இது ரொம்ப மஸ்டான ஒரு பொருள். ஸோ இது இல்லைனா வந்து அப்போல்லாம் வந்து போலீஸ் வந்து கேஸ் போடுவாங்களாமா. ஸோ இந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. ஸோ நல்ல ரேட்டு வந்தால் நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த பிலிப்ஸு பாக்கெட் எஃப்எம் இதுவுமே வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எல்லாமே வந்து நான் மேக்ஸிமம் போட்டிருப்பேன், ஒரு சில ப்ராடக்ட் வந்து போடாமலும் இருப்பேங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்படியே சொல்கிறேன். ஒரு பிலிப்ஸோடைய ரேடியோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டோர்பெல் இன்டர்காம் டெலிஃபோன் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குங்க. ஸோ அதுவுமே சேல்ஸுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட் டேப் ரெக்கார்டு. இதில் வந்து சின்ன சில ஃபால்ட் இருக்குது, ஆனால் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்புறமா இந்த பிசிஓ ஃபோன் வந்து காயின் ஃபோனு, இதுவுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. பக்கத்தில் இருக்க குட்டி டிவி வந்து நாட் ஒர்க்கிங் கண்டிஷனு, ஆனால் வந்து அந்த சிஆர்டி பிக்சர் டியூப் வந்து எதுவும் பேர்ன் ஆகலை, நல்லா இருக்குது. ஸோ ரெடி பண்ணிக்கிற மாதிரினா அது வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாக்கெட் கிளாக்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. வைண்டிங் பண்ணுற பாக்கெட் கிளாக், பழைய மாடல் கிளாக் இது. ஸோ மெக்கானிக்கல் கிளாக். இந்த வால் ரேடியோ மட்டும் சேல்ஸுக்கு இல்லைங்க. ஏன்னா இது வந்து நான் ஸ்கூல் டைம்லேருந்து இது நான் வந்து பாதுகாப்பாக பார்த்து வச்சுட்ருக்கிறேன். ஸோ இது மட்டும் கொடுக்கல, இது மாதிரி ஒரு 2 ரேடியோ இருக்குது, அது மட்டும் கொடுக்கல. கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாக் ஒன்று இருக்குது, சீக்கோவோட கிளாக்கு. அதுக்கப்புறமா ஒரு பாக்கெட் கேமரா, 2 ட்ரிங் ஃபோன் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இன்க்ளூடிங் சேல்ஸில் தான் வச்சுருக்கேன். இந்த வால் ரேடியோ மட்டும் சேல்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சோனியோடைய ஒரு பாக்கெட் ரேடியோ ஒன்று இருக்குது. இதுவுமே வந்து சர்வீஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. அப்புறம் ஒரு பிசிஓ ஃபோன் ஒன்று இருக்குங்க. ₹1 காயின் போட்டு நம்ம வந்து பேசுவோம். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு ஃபேவரட் ஃபோனாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபோன் ஒன்று இருக்குது. நல்ல டேமேஜ் எதுவுமே இல்லை. வித்து அந்த ஆண்டனாவோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட கலெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிம்பாம் கிளாக், அதாவது கீ கொடுக்குற கிளாக்கு, 8 days கிளாக் இது. இந்த கிளாக்குமே வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். வித்து அந்த கீயோடு வந்து பத்திரமா வச்சுருக்கேன். ரொம்ப நாள் வந்து இதை நான் வந்து மெயின்டைன் பண்ணி ரன்னிங் கண்டிஷனே இருக்குது. இந்த கிளாக்கு ரன்னிங் கண்டிஷனோட சவுண்டு வந்து கேட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். நண்பர்களே, இந்த பொருள் வந்து நல்ல பயன்பாட்டில் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக நேஷ்னலோடைய ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ ஒன்று இருக்குதுங்க.
கண்டிஷன் வந்து நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் இது. ஆனால் ஒரு நல்ல பழைய மாடலு. பிபிஎல்லோட ஒரு டேப் ரெக்கார்ட் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ரேடியோ டேப் ரெக்கார்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இந்த பிபிஎல்லுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இந்த சோனி வாக்மேன் மட்டும் பெல்ட் இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது அது. நெக்ஸ்ட்டு இந்த செட்டுக்கு பின்னாடி இன்னொரு வாக்மேன் இருக்குது பாருங்கள், சோனி. ஸோ அதை எடுத்து காட்டுறேருங்க. இது வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க. நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம், அதிலே வந்து நான் இதை காட்டியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில கேமராக்கள் இருக்குது. இந்த கோனிகா பிளாக் அண்ட் ரெட்டு நல்லாயிருக்கும் பார்க்க. நான் ஒரு டிஸ்பிளே பீஸ்க்காக வாங்கினேன். அப்புறம் இந்த பாக்கெட் கேசட் பிளேயரு பிலிப்ஸு, இதுவுமே வந்து ரன் ஆகுது. அந்த மேலே இருக்க ஹெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதில். இந்த ரேடியோ வந்து 3 பேண்ட் ரேடியோ வித்து கேசட் பிளேயரோடு இருக்குது. ரேடியோ வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க. அப்புறம் ஒரு சிட்டிசனுடைய ஒரு ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன், வின்டேஜ் மாடல் ஃபோனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பிளேயர் இருக்குதுங்க. பிலிப்ஸுடைய ரெக்கார்ட் பிளேயரு. 2 ரெக்கார்ட் பிளேயர் இருக்குது. ஒன்று ஆம்ப்ளிஃபையரோடு வரும், ஒன்று வந்து நார்மல் ரெக்கார்ட் பிளேயர் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆனால் உள்ளே வந்து மோட்டரெல்லாம் ரன் ஆகுது. அதுக்கு ஒரு சின்ன வீல் வரும், அது இல்லாதால நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த ரேடியோவுமே வந்து ஷோ பீஸாக தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுவுமே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாதி பீஸ் வந்து ஒர்க் ஆகிற பீஸ் இருக்குங்க, பாதி பீஸ் வந்து நாட் ஒர்க்கிங் பீஸ்லேயும் இருக்கும். ஏன்னா நான் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்து அப்படியே இருக்குது அது. ஸோ டைம் இல்லை. இந்த பைனாகுலரும் வந்து சேல்ஸ் தான். இதுவும் ஒரு பழைய மாடல் பைனாகுலர் தான். ஸோ இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது என்ன இயரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம். இந்த ரேடியோ ஒன்று பிலிப்ஸ் ரேடியோ, இது காட்டுற பாருங்கள். இது வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. பிலிப்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் இது. ரொம்ப பழைய மாடல் இந்த ரேடியோ. மீடியம் வே ஷார்ட்ஸ் வே ரெண்டுமே எடுக்கும். ஆனால் இப்போ ஷார்ட்ஸ் வே வராது, மீடியம் வே மட்டும்தான் நமக்கு வேலை செய்யும். ஸோ இந்த சானியோட டேப் ரெக்கார்டு வந்து சர்வீஸ் பண்ணுங்க. இந்த பிலிப்ஸ் மாடல் ரேடியோ நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. மேலே இருக்க அந்த பிளாக் கலர் பிலிப்ஸ் ரேடியோவுமே வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க. அதுவும் ரொம்ப பழைய மாடல். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சிடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ இருக்கும். எஃப்எம் ரேடியோ மட்டும் ஒர்க் ஆகுது. சிடி வந்து நான் போட்டு செக் பண்ணி பார்க்கல. சாம்சங்கோடைய போர்ட்டபிள் டிவி ஒன்று இருக்குங்க, டிவி வித்து ரேடியோ. இது ஒரு நல்ல கலெக்டபிளான ஐட்டம். நிறைய நம்ம இப்போ பார்க்க முடியாது, ரேரான ஐட்டமாக இருக்குது இது. ஸோ இது நம்மக்கிட்ட இருக்குது. ஹரிசாண்டல் லைன் ஒன்று வருது சிஆர்டியில். ரேடியோ வச்சு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் லைன் மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல அருமையான பொருளுங்க. இது எல்லாமே வந்து கொடுக்குற ஐடியா இல்லை எனக்கு, இருந்தாலும் வந்து ஒரு சில ரீசனுக்காக நான் வந்து இதை சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூக்குமாரிலே அந்தோனிதாசன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த 2 நேஷ்னல் சின்ன டிவி இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து ஒர்க்கிங் தான். ஒன்று வந்து ரேடியோ ஒர்க் பண்ணோம், ஒன்றுத்தில் வந்து ரேடியோ கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சின்ன டிவியுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த பெட் டேப் ரெக்கார்டில் வந்து சின்ன ஃபால்ட் இருக்குங்க, நேஷ்னல் பேனசோனிக்கு. ஸோ இந்த 2 பிலிப்ஸ் ரேடியோவுமே வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. லாஸ்ட்டு நம்ம வந்து இது சேல்ஸ் போட்டிருப்போம். ஸோ அப்புறமா ஒரு சோனி ட்ரினிடான் பிவிஎம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட வீடியோவிலே இருக்குங்க. இதோட கண்டிஷன்லாம் வந்து நான் போட்டிருப்பேன். இது வந்து லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது. ஆனால் யாருமே வந்து டச் பண்ணி இதை சர்வீஸ் எதுவும் பண்ணல, அப்படியே இருக்குது. அப்புறம் ஒரு விஹெச்எஸ் ஒன்று இருக்குங்க நேஷ்னல். இதுவுமே வந்து ஆன் ஆகுதுங்க, ரன் ஆகுது. பட் வந்து கேசட் ப்ளே ஆகலை. ஸோ நீ இருக்கிற கண்டிஷன் ஆசிட்டிஸ் கண்டிஷன் சொல்லி நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த டைனோரா டிவி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டெல்லாம் வருது, பிக்சர் டிவி மட்டும் வரல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ரேடியோ ஒன்று இருக்குது, பிலிப்ஸ். இந்த ரேடியோவுமே வந்து அன்னோன் கண்டிஷன் தான். ஸோ இது என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த வால் ரேடியோ மட்டும் சேல்ஸ் இல்லை, ஏன்னா இது ரெண்டுமே வந்து அந்த 2 ரேடியோவுமே வந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை. பக்கத்தில் வந்து இன்னொரு வால் ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, இருங்க காட்டுறேன். அது வந்து சேல்ஸில் இருக்குது. ஆனால் அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைங்க, ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்படியே ஆசிட்டிஸ் கண்டிஷனில் கொடுக்குறேன். டிவி வந்து பாருங்கள், செக் பண்ணிக்கங்க, நல்லா ஒர்க் ஆகும். வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும், நேரில் நீங்கள் பார்க்கும்போது
ஸ்க்ரீன் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுங்க. ஸோ இதில் வந்து ஆர்எஃப் மாடலு. இப்போ வந்து ஆர்எஃப் வந்து இல்லை, கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி வேணால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பொருட்களெல்லாம் வந்து நான் வந்து சேல்ஸுக்கு கொடுக்குறேன். நீங்கள் மொத்தமாக எடுக்கிற மாதிரினா என்னால் பெஸ்ட்டு ப்ரைஸ் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணித்தரேன். சிங்கிளாக எடுக்கிற மாதிரினா ப்ரைஸிங் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ என்னால் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேங்க, சரிங்களா? ஸோ தேவைப்படுறவங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ரைஸிங் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரைஸிங் டீட்டெயில் போட்டால் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரெண்டுமே மிக்சிங்காக இருக்குங்க. மோஸ்ட்லி நான் வாங்கினது எப்படின்னா ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதனால் வந்து நான் கொடுக்குறேங்க. எனக்கு எதுவும் கொடுக்குற ஐடியா இல்லை. ஸோ நான் ஷிப் பண்ணி வந்ததால் கொஞ்சம் இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.